everyone. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்வீடனில் ரொம்ப காமனாக இருக்க ஒரு விஷயம் செகண்ட் ஹேண்ட் திங்ஸ். செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் ஸ்வீடனில் காமனா, ரொம்ப காமன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் அப்படின்னு இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்வீடனில் பீப்புளுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்குது. சஸ்டைனபிலிட்டி கேட்டால் இவங்களுக்கு வேஸ்ட்டை கம்மி பண்ணணும், என்விரான்மெண்ட்டை நீட்டாக வச்சுக்கணும், ரொம்ப வேஸ்ட்டாக போட்டு குப்பையாக ஒரு விஷயத்தை வச்சுக்கக்கூடாது, நீட்டாக வச்சுக்கணும் என்விரான்மெண்ட்டை அப்படின்ற கான்செப்ட். அதனால செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் இங்கே ரொம்ப காமன். அதே மாதிரி பீப்புள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறதும் இங்கே ரொம்ப காமன். இன்னொன்று, நியூவாக திங்ஸை வாங்குறதுக்கு பதிலாக ஆல்ரெடி யூஸ் பண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்க திங்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து குவாலிட்டி. இங்கே பொருள் குவாலிட்டியாக இருக்கா, அதுக்கு வந்து பில்ஸ் வச்சுருக்கீங்களா, அந்த பொருள் வந்து டேமேஜ் இல்லாமல் இருந்தால் தான் செகண்ட் ஹேண்ட் ஷாப்லேயே எடுத்துப்பாங்க. அண்ட் அடுத்ததுன்னு பார்த்தா எக்கோ ஃப்ரெண்ட்லி. அதிகமாக சார்ஜஸ் காசு கொடுத்து ரொம்ப பணம் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்றது அடுத்த விஷயம். இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்களேன், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் மேலே சர்ச் பண்ணால் எனக்கு வந்து ஒரு டிவி வேணும், ஒரு மிக்சி வேணும், ஒரு கிரைண்டர் வேணும், ஒரு குக்கர் வேணும்னா கூட இங்கே ஸ்வீடனில் செகண்ட் ஹேண்டில் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, சரிம்மா அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே நீ ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க. நான் ஸ்வீடனுக்கு வந்த உடனே இங்கே வந்து பார்த்ததில் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ஷாப்புன்னு போட்டு 1-2 இல்லை, நான் நிறைய ஷாப்ஸ் பார்ப்பேன். அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸும் இருக்கும், ஃபர்னிச்சர் ஷாப்ஸில் ஃபர்னிச்சர்ஸும் வச்சுருப்பாங்க. அண்ட் ட்ரெஸ் ஷாப்பில் பேகு, ஷூஸ் இது எல்லாமே இருக்கும், ஸ்வெட்டர்ஸு, ஜாக்கெட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆனேன், செகண்ட் ஹேண்டுக்குன்னு ஒரு ஷாப் போட்டு அதையும் சேல் பண்ணுறாங்களே, யார் வந்து வாங்குவா அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அதை வந்து வாங்குறதுக்கு தான் இங்கே பீப்புள்ஸ் மோஸ்ட்டாக வந்து ஃபார்வர்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படி செகண்ட் ஹேண்டில் என்ன வாங்கினேன் பார்க்கலாமா? இதுதான். ஸோ இந்த பேக் இட்ஸ் லெதர் பேக். நான் இதை வாங்கும்போது ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து இப்போவுமே இதை நான் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறேன். பட் எஸ், இது வந்து ஒரு 1.5 years ஓல்டு பேக். இது வந்து ஒரு பியூர் லெதர் பேக். ஆக்சுவலாக எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ லைக் ரொம்ப கொச்சன் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இல்லாமல் 2-3 கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ முதல் விஷயம் இது ஒயிட்டு. எனக்கு பேக்ஸில் ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இது பியூர் லெதர் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வாங்கியிருந்தேன். சரி, இது மட்டும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மட்டும் கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்க ஒரு கார்னர் செட் ஆஃப் சோஃபா வந்து செகண்ட் ஹேண்ட் தான். ஸோ இன்னொருத்தங்க இந்தியா ஷிஃப்ட் ஆக போகிறாங்க, சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு காமன் குரூப் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்கி யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஸ்வீடனை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.